ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம ஆறுமுக ஐயா இருக்காரு. இவ்வளோ அடிபட்டு இவரோட அம்மொழி தும்மொழி தாங்கலைங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம பைரவி ஊட்டி விடும் போது அவர் கண்ணை பார்க்கறதும் உதட்ட பார்க்கறதும் இதே வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்க்கிறாங்க. அவங்களுக்கு தெரிகிற மாதிரியாடா பார்ப்பீங்க, இப்படி அப்பட்டமாக வெளியே மாட்டிக்கிட்டே கோப்பாளு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? விஸ்வாசம் படத்தில் நம்ம தலை சார் சொல்லியிருப்பாரு, ஐயோ அது அண்ணாச்சி கடை முந்திரி கேக்கு, அவள் கண்ணு இல்லை கண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு புகழ்வார். அந்த மாதிரி இவர் புகழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, சரி புகழ்ந்தது போதும்ப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு விட்டுட்டு ஏஞ்சி நின்னா அதுக்கப்புறம் மாதவனா மாறிட்டாரு. என்னடா திடீர்னு ஒரு அவதாரம்னு பார்க்குறீங்களா? ஐயோ அலையே ஷிட் அலையே பாட்டை போட்டுட்டு இவங்க அடிச்ச அலப்பறைய பார்க்கணுமே, ஐயே பார்க்க முடியலடா அப்படிங்கமாச்சு. பரவாயில்ல விடுங்க, எல்லாரும் ஒரு கட்டத்தில் அலைப்பா இதை மாதவனாக தான் மாறிடுறாங்க, என்ன பண்ணுறது, லவ்னு வந்துட்டு அப்படி தானே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இங்கே இந்த கூத்து நடந்தாலும் அங்கே ஒரு பக்கம் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க நம்ம சிவாவை. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, என்ன நடந்தாலும் நீ வாய் திறக்கக்கூடாது, எது நடந்தாலும் நீ வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 3 வருஷம் உண்மையான்மே ஸ்னேகாவை லவ் பண்ணால் அப்புறம் எதுக்காக நீங்கள் சிந்துவை கடத்தி கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு கிளின்னு கிளிக்கிறான். இந்த கிளிக்கிறாரு எந்த ஒரு காரியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷன். சரி என்னப்பா சிந்துக்கிட்ட கேட்குறாங்க கடைசியாக, நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டாங்க. ஏன் கட்டாயப்படுத்துகிறாங்களா ஒன்றுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு ஃப்ரீ டைவர்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, எங்களை பிரிச்சிங்க, எங்களை யாராலும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு வேற மாதிரி விடுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் சிவாட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதாவது ஸ்னேகாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை காப்பாற்றுறதுக்காக போராட